ராணிப்பேட்டை அலுவலகம் ஒன்றில் பொறுப்பான பதவி வகித்து கொண்டிருந்தவர் திரு ருத்ரவேல் அவர்கள். சினிமா ரசனை மிக்கவர், பாக்யராஜ் ரசிகர் மன்ற உறுப்பினர். இவருக்கு எதிர்பாராத விதமாக பாக்யராஜின் முந்தானை முடிச்சு படத்தில் ஒரு சிறு வேடம் கிடைத்தது. அந்த சின்ன வேடமே அவருக்கு சினிமா நடிகர் என்கிற அந்தஸ்தை கொடுத்தது. ஊர்வசிக்காக பரிந்து பேசிய இவரை ஊர் முழுக்க பேசினார்கள். இதனைத் தொடர்ந்து டிபி கஜேந்திரனின் மிடில் கிளாஸ் மாதவனில் நடித்தார். இந்த பாயிண்ட் வச்சு தான் அடிக்கலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க டென்ஷன் ஆகலைங்க, உங்களால தான் கோர்ட் டென்ஷன் ஆயிடுச்சு. இதையடுத்து பட்ஜெட் பத்மநாபன் படத்தில் விவேக்குடன் நடித்த அட்வொகேட் வேடமும் பாராட்டுகளை பெற்றது. டிபி கஜேந்திரனின் கொஞ்சம் கிளி படத்தில் காய்கறி தள்ளுவண்டி கடைக்காரரான நடித்தார். மனோஜ்குமாரின் மண்ணுக்குள் வைரம் படத்தில் கவுண்டமணியோடு நடித்ததை மறக்க முடியாத அனுபவமாக நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார். இந்த காட்சியில் வெள்ளை சுப்பையாவின் தங்கச்சி வீட்டுக்காரராக நடித்திருப்பார். இந்த நகைச்சுவை காட்சி திரைப்பட ரசிகர்களிடம் அமோக வரவேற்பை பெற்றது. தொலைக்காட்சிகளில் அவ்வப்போது ஒளிபரப்பானது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு படங்களில் சிறு சிறு வேடங்களில் துணை நடிகராக வலம் வந்து கொண்டிருந்த இவர் என் மாமனுக்கு நல்ல மனசு என்கிற படத்தில் யோகராஜின் இயக்கத்தில் ஊர் நாட்டாமைகளில் ஒருவராக வந்து பஞ்சாயத்து செய்திருப்பார். கட்டபொம்மனாக நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு தாவணி கனவுகளில் வெட்டியானாக நடித்ததை தம் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பேராக எண்ணி எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னமும் சினிமா கனவுகளோடு இருக்கிறார். தற்போது குறும்படங்களிலும் யூடியூப் சேனல்களிலும் நடித்து வருகிறார். குறும்படம் ஒன்றை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். யாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, தனக்கு பிடித்த வேலையில் கலைத்துறையில் ஈடுபடும்போது தனக்கு ஏற்படும் மகிழ்ச்சியே அலாதிதான் என்று ஸ்லாகித்துக் கொள்கிறார். வாய்ப்பளித்தவர்களை வாயாரவும் மனதாரவும் வாழ்த்தி கொண்டிருக்கிறார். நாமும் இவரை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன்.